சபாநாயகர் அப்பாவு போன்று ஒரு இடைத்தரகர் தமிழ்நாட்டிலேயே கிடையாது என்று தமிழக பாஜக தலைவர் அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். தமிழக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அண்மையில் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை கூறியிருந்தார். அது என்னவென்று பார்த்தால், வருமான வரித்துறை, சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற மத்திய அரசு நிறுவனங்கள் மத்திய அரசின் மனநிலையை தெரிந்து கொண்டு பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்களில் உள்ள அரசியல்வாதிகள், தொழில் அதிபர்களை குறிவைத்து அவர்களுக்கு முதலில் நூல் விடுவது, பிறகு இடைத்தரகர்கள் மூலம் மிரட்டி பேசி குறிப்பிட்ட தொகையை வாங்குவது என்று இப்படித்தான் நடந்து வருகிறது. என்னிடமும் கூட கடந்த 3 மாதமாக இடைத்தரகர்கள் பலர் பேசினார்கள் என்றும், நான் சரியாக இருக்கிறேன் என்றாலும் என்ன வந்தாலும் மேலே இருக்கிறவன் பார்த்து கொள்வார் என்றேன். மத்திய அரசு மூலம் உங்களிடம் பிரச்சனை செய்ய சொல்லி இருக்கிறார்கள் என்று இடைத்தரகர்கள் என்னிடம் பேசினார்கள். ஊரை விட்டு எல்லாம் போகச் சொன்னார்கள். செல்போன் எண்ணை மாற்றச் சொன்னார்கள். இப்படி எனக்கு கடந்த 3 மாத காலமாக அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சபாநாயகர் அப்பாவுவை விமர்சித்து இருந்தார். அண்ணாமலை பேசுகையில், தமிழக சபாநாயகர் அப்பாவு போன்ற ஒரு இடைத்தரகர் தமிழகத்தில் கிடையாது என்றும், தகுதியே இல்லாத ஒருவர் சபாநாயகராக உள்ளார் என்றால் அது அப்பாவு மட்டும்தான். அவர் எப்படி சபையை நடத்துகிறார் என்று நமக்கு தெரியும். பாஜக எம்எல்ஏக்கள் பேச முயன்றால் மைக்கை ஆஃப் செய்கிறார். இடைத்தரகர் என்ற ஒரு வார்த்தையை சொல்ல தமிழ்நாட்டில் ஒருவருக்கு தகுதியில்லை என்றால் அது சபாநாயகர் அப்பாவுதான் என்றும் அண்ணாமலை அவர்கள் பேசினார். மேலும் 3 மாநில தேர்தல் வெற்றி பெற்று பேசிய அண்ணாமலை அவர்கள் 4 மாநில தேர்தல் முடிவுகளில் பாஜக வரலாறு படைத்திருக்கிறது. 3 மாநிலங்களில் மக்கள் மீதுள்ள அபிமானத்தில் வெற்றி பெற்று உள்ளோம். மத்திய பிரதேசத்தில் 163 எம்எல்ஏக்களுடன் வெற்றி பெற்று உள்ளோம். அங்கு 2003 இருந்தே ஆட்சி செய்து வருகிறோம். இடையில் 15 மாதங்கள் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. சத்தீஸ்கரில் கடந்த முறை 15 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். இன்று 56 எம்எல்ஏக்களுடன் ஆட்சி அமைக்கிறோம் என்றும் அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து திமுக குறித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்தும் ஆதாரம் இல்லாமல் அவதூறாக பேசுவதை வழக்கமாக வைத்து உள்ளார். தற்போது திமுக அமைச்சரான சபாநாயகர் அப்பாவு குறித்து ஆதாரம் இல்லாமல் விமர்சித்து வருகிறார் அண்ணாமலை. இதனால் கடுப்பான திமுகவினர் அண்ணாமலை குறித்து அந்தந்த மாவட்ட காவல் நிலையத்தில் தொடர்ந்து புகார்களை கொடுத்த வண்ணம் உள்ளனர். இதனால் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலையை போலீசார் கைது செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தற்போது பாஜகவினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.